சென்னை மெரினா கடற்கரையில் தற்பொழுது கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் மக்கள் யாரும் கூட்டம் கூடாமல் இருப்பதற்காக தற்பொழுது கூடுதல் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் நிலவி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தொடர்ந்து மெரினா கடற்கரையில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் உள்ளார். ராகவேந்தர் வணக்கம். தற்பொழுது மெரினா கடற்கரையில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமாக திருப்பமாக அமைந்திருக்கிறது. இந்த புதிய வரவான தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறது. இந்த சூழலில் தமிழக கவர்னர் அர்லோகரை தாவேகா தலைவர் விஜய் நேற்று முன்தினம் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரியிருக்கிறார். அப்போது அவர் தாவேகாவின் 108 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரசார் சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் என மொத்தம் 113 எம்எல்ஏக்களின் பட்டியலில் வழங்கினார். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட கவர்னர் 118 எம்எல்ஏக்களின் பெயர் பட்டியலை கொண்டு வந்தால்தான் ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியும் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இதனால் விஜய் முதல் அமைச்சர் ஆவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நிலவும் இந்த பரபரப்பான அரசியல் சூழலால் மாநிலத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்க தமிழக போலீசாருக்கு மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் இன்னும் ஆட்சி அமைக்காத சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் முதல் அமைச்சராக பதவி வைப்பது தள்ளி வைப்பது அவரது தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருப்பதாகவும் விஜய்க்கு ஆதரவாக மெரினாவில் போராட்டம் நடத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மெரினாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பானது நேற்றிலிருந்தே போடப்பட்டிருந்தாலும் மெரினா கடற்கரை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உழைப்பாளர் சிலையில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சர்வீஸ் சாலைகள் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் போலீசார் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறது. 2 காவல் உதவி ஆணையர்கள் தலைமையில் 8 காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட சுமார் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு மெரினாவில் போராட்டம் நடத்த வருபவர்கள் எங்கிருந்து வருவார்கள் என்பதை போலீசார் கண்டறிந்து வைத்து அங்கு கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் கண்ணகி சிலை பேருந்து நிலையம், விவேகானந்தர் இல்லம் மற்றும் மாற்றுத்திறனாளி மரப்பாதை, ப்ளூ பீச் மற்றும் பல்வேறு சார்ந்த அதாவது மெரினா கடற்கரை சார்ந்த இடங்கள் பலத்த போலீஸ் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் சோசியல் மீடியாவும் சமூக வலைதளத்திலையும் தற்போது கூடுதல் கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.